மகாபெரிவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய மைண்ட் ஸ்பே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டட்னு போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குரிய பாத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இது ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இது எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு இருப்பாங்க, எல்லாருக்குமே நிறைய வாழ்க்கையில் எய்ம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கெல்லாமும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களெல்லாமும் செய்ய வைங்க. இது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது நீங்களும் பலனடைவீங்க, உங்களால் இன்னொருத்தவங்களும் பலனடைகிறாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். அப்போது இதை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க, அவங்கெல்லாமும் பலனடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த புக்கை எழுதின ஆத்தருக்கு நம்ம ஃபஸ்ட்டு நன்றியை சொல்லிடுவோம். ரோண்டா பைன் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு இப்போது வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அந்த புக்கில் இருந்து தான் நான் உங்களுக்கு 28 நாள் பயிற்சியை கொடுக்க போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம முதல் பயிற்சியை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். நீங்கள் நாளையிலேருந்து லிசன் பண்ணிவிட்டு என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து நாளையிலேருந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சியை ஆரம்பிங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரோண்டா பைன் ஆத்தருக்கு ஒரு நன்றி 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 அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்போ நீங்கள் எது எழுத போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த சென்டென்ஸை முடித்ததுக்கப்புறம் 3 நன்றி எழுதணும். நன்றி 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 அப்படின்னு நம்ம எழுதணும். நம்ம எல்லாருக்குமே என்ன தேவைகள் இருக்கும் அப்படின்னு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான தேவைகள் இருக்கும். ஒன்று, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அடுத்து, எனக்கு நல்ல உறவினர்கள் இருக்கணும், சொந்த பந்தங்கள் இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அடுத்தது, ஃபினான்ஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். இதுதான் நம்ம எப்படி சுற்றி எங்கே வந்தீங்க அப்படின்னாலும் இந்த 3த்தை சுற்றி மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த 3க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, சரிங்களா? அப்போது நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் லிஸ்ட்டு போட்டுருங்க. என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் மற்றும் உடல். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய உடலுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க. அடுத்து, வேலை மற்றும் வெற்றி. இது ஹெட்டிங், ஓகேங்களா? வேலை மற்றும் வெற்றி, இதில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துடுறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பணம், ஃபினான்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, எதுக்கு தேவைப்படுது, ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக எடுத்துடுறீங்க. அடுத்து உறவுகள். என்னென்ன உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், அவங்க மாறணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த உறவுகள் பற்றின ஒரு லிஸ்ட்டும் எடுத்துடுறீங்க. அடுத்து ஆழ் விருப்பங்கள். எனக்கு என்னென்னலாம் ரொம்ப ஆசைகள் இருக்குது, நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். ஈவன் நீங்கள் ஒரு அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது கூட உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய ஆழ் விருப்பங்கள் என்னென்னலாம் இருக்குது, அதை செஞ்சால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ ஹாப்பி ஆவீங்க, அந்த பெனிஃபிட்டு யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆழ் விருப்பங்களை யோசிக்கிறீங்க. அடுத்து, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது உங்ககிட்ட. நான் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் வாழணும், ரொம்ப ஒரு அழகான ஒரு சூழ்நிலையில் வாழணும், இல்லை ரொம்ப புகழ்பெற்று ரொம்ப ஃபேமஸாக வாழணும், இல்லை ரொம்ப ஒரு ரிச்சாக வாழணும், நான் ரொம்ப வெற்றி பெற்றவங்களாக வாழணும், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழணும், நான் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செய்யணும். என்ன மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? அமைதியான வாழ்க்கையா, அழகான வாழ்க்கையா, இல்லை அமைதி கலந்த அழகான வாழ்க்கையா, நல்ல இந்த லக்ஸூரியஸ் லைஃப் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாழ்க்கையா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அந்த லிஸ்ட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆரோக்கியம் மற்றும் உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நன்றி. இப்போ உங்களுக்கு கண்களில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் கண்கள் நன்றாக தெரிவதற்கு நன்றி, என் கண்கள் அழகாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி, அந்த மாதிரி எழுதணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்குது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னாக்கா என் கால்கள் ரொம்ப நன்றாக நடப்பதற்கு நன்றி, அந்த மாதிரி எழுதணும், சரிங்களா? அடுத்து வேலை மற்றும் வெற்றி அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பார்த்திங்கன்னா,
நான் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மரியாதை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைத்ததற்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் லிஸ்ட்டாக எழுதுறீங்க. நான் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பதற்கு நன்றி நன்றி நன்றி. இது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவே கூடாது. அதை யோசிக்க ஆரம்பித்தோம்னாலே நம்மளது டிலே ஆகும். சரிங்களா? அப்போ எப்படி வருங்கிறது யூனிவர்ஸ் கிட்ட விட்டுறணும். உங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இதில் வேணும். சரிங்களா? அடுத்து பணம். என்கிட்ட பணம் வந்து கொண்டே இருக்கிறது. என் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் எப்பொழுதும் இவ்வளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து கடன் அடையணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நல்ல காதில் வாங்கிக்கோங்க. எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில், என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்கணும், என் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ பணம் இருக்கணும், நான் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும் அந்த பணத்தால், அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பணத்தை நோக்கி எழுதணும். உங்களுடைய உறவுகள் உங்களுக்கே தெரியும். எங்கள் அம்மா என்கிட்ட நல்லா பேசணும், என் அக்கா நல்லா பேசணும், என் கணவர் நல்லா பேசணும், என் மனைவி நல்லா பேசணும், இவங்க எல்லாருக்கிட்டையும் என்னுடைய ஆரோக்கியமான ஒரு அழகான ஒரு அமைதியான உறவு இருக்கணும். எப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை மாதிரி எழுதி அதற்கு நன்றி நன்றின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஆழ்ந்த விருப்பங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பங்கள் இருக்குது வாழ்க்கையில்? ஒரு பெரிய, இப்போ எனக்கு இடம் நான் சொல்ல, ஒரு பெரிய இடம் வாங்கணும், அதில் வந்து ஒரு கோயில் கட்டணும், அதில் வந்து நானும் ஒரு வீடு கட்டணும், வர்ற மக்கள் எல்லாருக்கும் ஒரு 24 hours வந்து நான் சாப்பாடு போடணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் இருக்கும். உங்களுடைய ஆழ் விருப்பங்கள் என்ன, அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லிஸ்ட்டாக எழுதுறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை, அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டாக எழுதிட்டு அதில் இருந்தும் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன்று எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? எடுத்துக்கிட்டு அதை மறுநாள் காலையில், இன்றைக்கி நைட்டு உட்காந்து இது எல்லாத்தையும் எழுதிடுறீங்க. சரிங்களா? நாளைக்கு காலையில் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா, காலையில் முதல் வேலையாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றியுடன் இருக்கும் 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுறீங்க. ஆசீர்வாதம்னா உங்களுக்கு கிடச்சிருக்கிறது, உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் கிடச்சிருக்கு, யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க, என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 விஷயங்களுக்கு நன்றி எழுதுறீங்க. நீங்கள் ஆல்ரெடி எழுதுனீங்க இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொன்றுத்துலேருந்தும் ஒவ்வொன்று எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அது எல்லாமே உங்களுக்கு கிடைத்த மாதிரி தான் எழுதணும். இப்போ நான் சொன்னேன்ல, நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி நன்றி நன்றி, அவ்வளோதாங்க. இதுதான் ஃபஸ்ட் டே பயிற்சி. இதை நீங்கள் எழுதுறீங்க, நம்பிக்கையோட காலையில் எழுதுறீங்க, திரும்பி நீங்கள் ஒரு 2 தடவை படிக்கிறீங்க. நைட்டு தூங்க போகும்போதும் இப்போ நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நல்ல ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணிவிட்டு தூங்க போகிறீங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருடைய அத்தனை ஆசைகளும் மிக விரைவில் அவங்களுக்கு கிடைப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்கள் எல்லோருக்கும் யூனிவர்ஸுடைய ஆசீர்வாதம் அருள் கிடைக்க நன்றி நன்றி நன்றி.